இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஎன் ஸ்டுடியோ எடிட்டர் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதா பார்ப்போம். நிறைய பேருக்கு விஎன் ஸ்டுடியோ எடிட்டர் ஆப் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தெரியல. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு விஎன் ஸ்டுடியோ எடிட்டர் ஆப் உங்கள் ஃபோன் இல்லை டேப் இல்லை பிசியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். எதில் இருந்தாலும் ஒன்று தான். இப்போ நான் வந்துட்டு என்னோடய டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நான் கேட்குது, வாட் டைப் ஆஃப் யுவர் கண்டென்ட் டூ யூ வாண்ட் டு கிரியேட். இப்போ நான் வந்துட்டு விளாக்ஸ் அண்ட் டெய்லி லைஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வாட் வில் யூ யூஸ் விஎன் ஃபார் அப்படின்னு கேட்குறது. நான் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன், செகண்டில் தெரியுதுங்களா, யூஸ் விஎன் எடிட்டிங் டூல்ஸ் அது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் க்ரியேட்டிங் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்தமாரி எனக்கு உள்ளே போயிடுது. இதுக்கப்புறம் மேலே தெரியல நியூ வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ப்ராஜெக்ட் எடிட் மோட் அப்படின்னு காட்டுது. இப்போ நான் அதை மேலே ஸ்வைப் பண்ணால் எனக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வீடியோ பேஸ்டு, அது கீழே என்ன கொடுத்துருக்கு, கிரியேட் யுவர் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் டு நரேட் ஏ கேப்டிவேட்டிங் ஸ்டோரி அப்படின்னு காட்டுது. அடுத்து வீடியோ பேஸ்டு, பிக் இமேஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் எடிட் டு மேட்ச் பீட்ஸ் அண்ட் மியூசிக்கல் மூமெண்ட்ஸ் ஹெல்ப் டு ஃப்ரம் யுவர் வீடியோ ஃப்ளோ அப்படின்னு காட்டுது. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும், செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு மியூசிக் எடிட் பண்ணுறதுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ பேஸ்ட் எடிட் தான் பண்ண போகிறோம். சரி, வீடியோ பேஸ்டுன்னு கொடுத்துட்டு கீழே டூ நாட் ஷோ அகெயின் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு அலோ விஎன் எடிட்டர் டு ஆக்சஸ் யுவர் ஃபோட்டோ மீடியா அண்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அப்படிங்கிறத அலோ கொடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டு நாட் ஷோ அகெயின் காட் இட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே நான் உள்ளே போயிட்டேன்னா இப்போ எனக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே பார்க்கலாமா? இந்தமாரி நிறைய ஃபில்டர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரிம் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இப்போது நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதில் இதுலேருந்து இது வரையும் வேணும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்துட்டு இதில் பாதி இருந்தால் போதும், இதை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதனால் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டேன். அடுத்து எஃபெக்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோட்டோ நார்மலாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் மோர் அட்ராக்டிவாக காட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதா? இப்போ ஸ்ப்ளிட்டு, இப்போது எனக்கு இந்த இடம் வந்துட்டு பிடிக்கல, ஓகேவா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் போட்டோன்னு வைங்க, நடுவில் இருக்க இதை மட்டும் நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போது உங்கள் ஃப்ளோன்னு ஒன்று ஆப்ஷன் காட்டுது. அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனு, அது நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். கட் அவுட், இது பார்த்தீங்கன்னா ரிமூவிங் அப்படின்னு காட்டுது. இது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மட்டும்தான் வரும் கட் அவுட்னா, மிச்சம் எல்லாமே அழிஞ்சிடும். பேக்ரவுண்ட் மட்டும் போயிடும், பிக்சர்ஸ் மட்டும் வரும். சரி, அடுத்து கிராப், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கிராப் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து மிரர், இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது அப்படியே ஆப்போசிட்டில் தெரியும். அடுத்து ஃப்ளிப், மேலே கீழே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் நான் என்ன கலர் வேணும்னு நினைக்கிறேன், அதை பாருங்கள், பேக்ரவுண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்து ஒபாசிட்டி, இது பாருங்கள், பிக்சருக்கு ஏதோ ஒபாசிட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து ஜூம், பார்த்தீங்களா? அடுத்து மொசாக்,
ட்ராக் இஸ் ஃபுல். இப்போ பிளர் பண்ணி காட்டுறதுக்கு இது. இப்போ நான் சும்மா பிளர்னு கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். பாருங்கள் என் ஃபேஸ் மட்டும் பிளர்ராக தெரியுதா, இது போல். அடுத்து மேக்னிஃபையர். ஒரு இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இது. ஓகே.